திருவாடி புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செம்பினாள் வாழியே பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 விடைத்தாள் வாழியே உயர் அரங்கர் கேமின் விழுந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமகி வடநாடி வாழியே மண்புதுவை நகர்பதி வளர்ப்பதங்கள் வாழியே அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர் பண்ணு திருப்பாவை பற்பதியம் இன்னிசையால் பாடியிருத்தான் பாமல் திருமாலை சூடி கொடுத்தாளை சொல்லி சூடி கொடுத்த சுரப்பொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்கடையாய் நாடினி வேங்கடவர்க்கு எந்த இந்தியத்தை மாற்றம் நாகடவா வண்ணமே இந்த இதுவே ஒரு ஆண்டாள் பட்டதன சபை. அதன் மூலம் என்னை அழைத்திருப்பதற்கு இதை ஒருங்கிணைத்தவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. ஆண்டாளுடைய அருள் உங்கள் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அன்னை ஆனாள் ஆண்டாள். அது ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை அம்மான்ற வார்த்தை. இந்த அம்மான்ற வார்த்தைக்கு முதல்ல இலக்கணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னலம் இல்லாமல் பிறருக்காக தன்னுடைய மக்களுக்காக உழைக்கும் மாண்புடையவர்கள் அனைவரையுமே அம்மா என்று அழைப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லையா? அப்படி இல்லைன்னா அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. தன்னுடைய தன்னலம் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாண்புதான் ஒரு தனையனை அம்மா என்று அழைப்பதற்கு முதல் காரணம். அப்படி எல்லா உயிர்களுக்கும் பாடி வைத்தார். எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்பினாள். அதற்காகவே பூலோகத்தில் அவதரித்தது போல தோன்றியது, மீண்டும் மறைந்தாள். அதனால்தான் என்ன செய்யறோம், திருவாடி புறத்து ஜெகத்து உதித்தாள் என்று சொல்ல வேண்டும். மறைஞ்சு நிற்கிறார். தேடுபவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான். ஆத்திகராக இருந்தாலும் சரி, நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நல்லா எல்லாரும் செய்யறாங்க, முன்னோர்களே வணங்குகிறார்கள் இல்லையா? நம்மளே பார்க்கிறோம். கலைஞரை சென்று முதல்வர் வணங்குகிறார் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் அவர் கலைஞர் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவங்க அம்மாவை வணங்கிட்டு தான் இருந்தாரு. அங்க ஒரு சிலையை வச்சுக்கிட்டு. ஆக எல்லா பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அனைவருக்குமே உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும், ஒரு அம்மா என்கின்ற ஒரு பிணை கொண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான இந்த ஆண்டாளுடைய பிரபாவம் ஏன் அவழப்படலாம்னா, ஏன் நமக்கெல்லாம் தாயானார், ஏன் இந்த மண் உலகத்துக்கெல்லாம் தாயானார். நம்ம தூங்கும்போது கூட சமயத்துல சொல்லுவோம், அம்மா ஜெகஜனனி காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே கடவுளை நம்ம யாராவது பார்த்துருக்கோம்னாங்களே இல்லை. யாராவது பார்த்துருக்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லை. ஆனா கடவுளை உணர்ந்து இருப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா முதல் கடவுளை உணரக்கூடிய முதல் வார்த்தை என்ன? அம்மா. அதன் மூலம்தான் கடவுளே நம்ம உணர்றோம். ஏன்னா அது ஒண்ணுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டும் இல்ல, நம்ம உயிர் வாழ்வதற்கான அத்தனை ஆதாரங்களையும் கொடுப்பது அன்னை என்கிற வார்த்தை. இந்த அன்னையானவள் எப்படி அன்னையானவள் என்று பார்த்தோம் என்றால், ஏன்னா வயிற்றுக்குள்ளாக இருக்கும்போது என்ன இருக்குது, ஒரு தண்ணி குடம். ஸோ வாட்டர்ன்ற ஒரு சோர்ஸ் வாட்டர்ன்ற ஒரு சோர்ஸ் வர்றதுக்கு இந்த வாட்டரை பத்தியே பாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாயானால் ஆண்டாள். அதற்காக அன்னை. நீரின்றி அமையாது உலகு என்பதுதான் வள்ளுவருடைய வாக்கு. இந்த நீருக்காக வேண்டிய அளவு நமக்காக 30 பாசனம் பாடியிருக்கார். 79வது பாசனத்துல நாயார் சாதிக்கிறார், சிற்றஞ்சிறு காலை உன்னை சேவித்து உன் கொற்றாமல் எடியை போற்றும் பொருள் கேளால் பெற்றும் மெய்த்து உன் உலகத்தில் பிறந்து தேவதைகளை நீ கொள்ளாமல் போகாது பறை கொடுப்பார். எம்பெருமானே, இன்று நாம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம். பறை கொள்வான், எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டாய்,
மேல இருக்கிற 28 பாசுரங்கள்ல நாம் என்னென்னவோ கேட்கிறோம் அத்தனையும் கொடுத்து விட்டார். எற்றைக்கும் இப்பதான் வந்து முத்தாய் பார்க்க சொல்கின்றார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், ஏழேழு பிறவினா 7 49 கூடாது, 7 + 7 15 போயிடாம 7 பிறவிக்கும் ஊழி ஊழி காலம் வரையில் நான் பிறந்தால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும், உந்தன்னோடு உற்றோமே யாவும், உனக்கும் எனக்கும் ஒரு சங்கிலி பிணை கொண்டிருக்க வேண்டும் பெருமானே. அந்த சங்கிலி பிணைப்பினால் என்ன இருக்கணும்? உற்றோமே யாமாவோம். அந்த சங்கிலி பிணைப்பினால் உமக்கே நாம் ஆட்சி மற்ற நம் காமங்கள் மாற்றையோடைய பிரவாய் 28 பாசுரத்தில் என்னென்னவோ கேட்டிருந்துட்டேன். அது மாதிரிலாம் விட்டுட்டு எது கடைசியா இறுதியாக நான் கேட்க இருப்பது உன்னுடைய இந்த பந்தம் உன்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு ஆசைக்கு ஒன்று மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். மீதி ஆசைகள் எல்லாம் தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காக இல்லையா? உங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப காலம் கொரோனாவில் வந்து வீட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கேயாவது போய் ஏதாவது கேட்போமேன்னு சொல்லி அதை பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாம் தேட்டரே வீட்டுக்குள்ளார வந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் என்னென்னவோ வந்துருச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு சீரியல் பாக்கி இல்லை, ஒரு சினிமா பாக்கி இல்லைன்ற மாதிரி ஆகிப்போயிடுது. முதல்ல சினிமா பார்க்குறவா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போலாம் யாருமே அப்படி இல்லை. இப்போ யாருமே அப்படி இல்லை. ஏன்னா வீட்டில் நீங்கள் இப்போ பெருமளாலும் வந்து நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தா தீரணும், வேறு வழியே இல்லைன்னு வச்சு ஒரு வீட்டுக்குள்ளாரே முடங்கி இருக்கிற இந்த சமயத்தில் ஏதோ வெளியில வந்து கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா முதல் சத்சங்கமாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த ஒரு இதுதான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சொற்பொழிவு தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அது எவ்வளவு மனசுக்குள்ளார சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இது எப்போ நீங்க வீட்டை விட்டு வருவீங்கன்றதை விட நான் எப்போ திருப்பி இந்த வேஷ்டி கட்டு திரும்ப ஏன்னா திருமணத்துக்கு எங்க போறது? வீட்டுக்குள்ளார உட்காந்து வீட்டுக்குள்ளார உட்காந்துதான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது? அதே 4 செவரு பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு. முன்ன மாதிரி கோவிலுக்கோ இல்லை மற்ற எதுக்கோ போக கூட முடியாத அளவுக்கு இப்பதான் கொஞ்சம் காலம் இருக்கு. அப்பவும் பயம்தான், எல்லா இடத்துக்கும் போனா. அது மாதிரி இருக்கிற சமயத்துல இப்ப நமக்கு என்ன தோணி இருக்கு? இந்த ஒரு சமயத்திலேயாவது நாம் வந்து சேர்ந்துருவோம்னு சொல்லி பார்த்துக்கிறோம். இதுக்கு உற்றோமே யாமாவோம் உமக்கே நாம் ஆட்சேபம் என்பது போல ஆண்டாள் அங்கே பாடி வைத்தால் அந்த வாசகத்தை நம்ம திருப்பி சொல்றதுக்காக இங்க வந்தா எப்படி இருக்கும்? உமக்கே நாம் ஆட்சேபம். நமக்குள்ளார ஒரு பாசம், ஒரு பிணைப்பு ஒன்று வந்து இருக்கிறது. இந்த பிணைப்புக்கும் காரணமான ஆண்டாளை தான் நம்ம சொல்றோம். இப்போ 30 பாசுரங்களையும் பார்த்து விட்டால் தெரிந்துவிடும் ஆண்டாள் ஏன் உமக்கான. முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மழை நிறைந்த அந்நாளால் நீராட போதுவினோ நேரிழங்கி சிறுமலும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீராள் ஊரே கொடுந்தொழிலன் கோபன் குமன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேதி செங்கன் கதிர்மதியம் போர்முகத்தான் நாராயணனே நமக்கே வரைதருவான் வாரோர் புகழ வடிந்தேயோர் என்பாவாய். சின்ன சிறு கிராமம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டாங்க. இப்போ போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப பெரிய ஒரு ஊராக நமக்கு என்ன தோணுது. மிகப்பெரிய தேரெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பெரிய போனால் ஒரு 150-200 வீடுகள் இருந்திருக்கும். அதுலேயும் அக்ரஹாரம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். 50 வீடு 60 வீடு இருந்திருக்கும். இந்த அக்ரஹாரத்தில் பெருமாளுக்காக விதிக்கப்பட்டவர்கள் என்று வாழ்ந்திருந்தவர்கள் அதை விட மிக குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள். அந்த ஊரில் இருந்து ஒரு சிறுமி பாடுகின்றாள். எப்படி பாடுகின்றாள்? எல்லா டீடைலும் இப்போ வரலையும் எவ்வளவு பெரிய படிச்சவங்க, பல மேதாவிகள், வேதத்தையும் உபனிஷத்துக்களையும் மற்ற எல்லா சாத்திரங்களையும் அறிந்து அலசி ஆராய்ந்து புளிச்சு காயப்பட்ட மாதிரி காயப்பட்டவங்க அத்தனை பேரும் இந்த 30 பாசுரத்தை படிச்சாலே எத்தனை எவ்வளவோ விளக்கங்கள் சொல்கிறார்கள். இனி வேணும் சொல்லத்தான் போகிறார்கள். புது புது விளக்கங்களாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் எப்படி இருக்கு? விரிய அப்படியே விரிஞ்சுக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. கடலுக்குள்ளார சின்ன ஒரு படகு எடுத்துட்டு போனா எங்கேயாவது முடிவு எங்கேயாவது தெரியுமா? அதுவா கரை ஒதுங்கினா உண்டு. அப்படி கரை ஒதுங்குற நாள் எதுன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய இறுதி நாள் அது நமக்கு கரை ஒதுங்குற நாள். அப்படி போட்டு போய்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும்? முடிவில்லாத பயணம் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள்.
எங்கேயாவது முடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? எத்தனை காலமா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு மனவாளமாமுனிகள் காலத்துல நாதமுனிகள் காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து இந்த இப்போ வரல ஜாக்கிர் ஹுசைன் வரலையுமே சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இன்னும் அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு விசாலமான பார்வையோடு பாடி இருக்கின்றான். முதல் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். ஏமா முதல்ல சொல்லும் போது எந்த காலத்துல ஆரம்பிக்கணும், எந்த நேரத்துல போய் யார்கிட்ட என்ன சொல்லணும்னு ஒண்ணு இந்த நேரத்தை காலத்தை அவர் குறிக்கின்றார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், பொருத்தமான நாட்களாக செல்ல வேண்டும் என்பதற்காக. மார்கழி முதலே தெரியும், தனுர் மாசம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். தனுர் மாசம் சொல்லி விட்டா கூட நமக்கு மார்கழி அப்படின்னாவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? ஏசி போடாம தூங்கலாம். இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏசி போடாம தூங்கலாம். ஃபேன் போய் போட்டுதான் தீரணும், அது வேற விஷயம். ஊட்டி மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்கும். காலையில போகும்போது கொஞ்சம் குளிரும். மீதி இருக்கிற நேரத்துல சென்னையை பொறுத்தவரையிலும் ரெண்டு காலம் தான் உண்டு. ஒண்ணு கோடை காலம், இன்னொன்னு மிக அதிகமான கோடை காலம். ஒண்ணு ஹாட் சம்மர், அப்புறம் ஹாட்டஸ்ட் சம்மர். இந்த ரெண்டு காலம் தான் நமக்கு. மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடிக்குது, குளிர் இருந்தாலும் வெயில் அடிக்குது. சம்டைம் நமக்கு இதுல போனோம்னா எப்படி இருக்கு? டிசம்பர் மாசத்துலயே பயங்கர வெயில் போட்டு கொளுத்தி தள்ளுற மாதிரி இருக்கு. ஆனா நைட்ல மட்டும் கொஞ்சம் சில்லர் காலையில கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இதமான சூழ்நிலையில மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நம்ம இப்ப நினைக்கிறோம் ஒருவேளை நம்ம காலத்துல தான் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்க போனாக்க ஒருவேளை அந்த காலத்துல கூட இப்படி இருந்திருக்கலாம். எல்லாமே லாங் தான் போட்டு போகலாம். எப்படி இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், வந்திருக்கலாம். எப்படி லாங் தான். யாரும் அறுதிட்டு இப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன கூட ஒருத்தர் கேட்டாங்க. நான் விண்ணில மேலா பகுதித்தா மேகன் காடுக்கு ஒரு தடவை ஒரு உபன்யாசம் பண்ண போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் ரொம்ப விசாரமா கேட்டாங்க, இதுக்கு இப்படிதான் சொல்லுறது யார் சொன்னது? நான் சொன்னேன், இப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு யார் சொன்னது? இதுக்கு இப்படிதான் டெஃபினேஷன் யார் சொன்னது அப்படின்னா, இப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு யார் சொன்னது? ரெண்டுமே கிடையாது. இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு? ஆண்டாள். அப்படி இதுக்குதான் இந்த விஷயம்தான் இவங்கதான் சொல்லலாம், இப்படிதான் சொல்லலாம்ன்றதே இல்லாம தமிழறிந்து அனைவருமே விரித்து பொருள் சொன்னாலும் பொருள் கொள்ள முடியாத அளவிற்கு பாடி வைத்திருக்கின்றாரே இந்த முதல் வார்த்தை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். முதலில் மாதம் சொல்லிவிட்டார்கள், அப்புறம் என்ன சொல்ற அந்த நாளை சொல்கிறார். மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்த நன்னாளாக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒண்ணு பூர்ண சந்திரன் இருக்கிற நாள், இன்னொன்னு அறிவுடையவர்கள் அறிவு உகந்த மதி நிறைந்த நன்னாளால். எப்படி மதி நிறைந்த நன்னாளாக்கள் என்னைக்கும் அறிவு இருக்கிறவங்க அறிவு இல்லாம போயிருப்பாங்க. ஆனால் அவர்களே அறிவு மேலிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நன்னாளில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போகுது. என்ன செய்வோம்? வாங்க எல்லாரும் குளிக்க போவோம். குளிக்க போறது யாராவது உண்மையிலே மார்கழி திங்கள் யாராவது குளிக்க போயிருக்கிறாங்களா? ஒருத்தராவது மார்கழி திங்கள் பாடி நீங்க குளிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒண்ணு குளிச்சுட்டு வந்துதான் மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிறோம், இல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி திங்கள்னு சொல்லி போய் குளிக்கிறோம். யாராவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே சொல்லி முடிச்சுட்டு உடனே போய் குளிச்சுட்டு வர்றீங்களா? யாரும் குளிக்க. ஆனால் ஆண்டாள் இப்படித்தான் அழைக்கின்றார். பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து நீராட போதுமே. போதுமையோ நேரிழங்கி சீர்மல்கும் எங்க போய் யாருக்காக? அடுத்த வார்த்தை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் செல்வியக்காள். யாரெல்லாம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்னென்ன சொன்னாலும் சரி, எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அன்னாடே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்த்தது காண்க. நீங்க போயிட்டு நின்று சாமி கும்பிடணும், இல்ல பக்தி செய்யணும், மோட்சத்தை தெரியறதுக்காக நீங்கள் பல்வேறு யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், நாம சங்கீர்த்தனங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் தேவையில்லை. எப்படி எந்நாள் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அந்நாள். என்னைக்கு நீங்க போய் ஐயா நான் உனக்கு சரணடைஞ்சிட்டேன் வாயாக நீங்க சொல்றீங்களோ, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கின்ற மாதிரி அடுத்தது அப்பாவும் பொண்ணும் பாடி வச்சிருக்கிறாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி தான் இருக்கு.
உண்மையிலே வீடு பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க, சண்டை ரணகலமா இருக்கும். உப்புமா செஞ்சுட்டா வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு எப்படி சண்டை வரும், அது மாதிரி இந்த பாசுரங்களால சண்டை வந்திருக்கும். அவர் ஒண்ணு எழுதி வச்சா இந்த அம்மா ஒண்ணு எழுதி வைக்கிறாங்க. இவர் பார்த்திருப்பாரு, இந்த பொண்ணு நம்ம ஏதாவது எழுதி வச்சா அதுக்கு தகுந்தபடி ஒண்ணு எழுதி வைக்கிறது, இவர் ஏதாவது பாடி வச்சிருப்பாரு. என்ன ஒரு அழகான ஒரு இது இருந்தது. நான் கூட சில சமயத்துல ரேவதி சங்கர் அவங்க எல்லாரும் தெரிஞ்சு சொன்னாங்க, ரெண்டு பேரும் அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை வரும், அணி இலக்கணத்தை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு தமிழ் சம்பந்தப்பட்டதா சண்டை வரும்போது பார்க்கணும், வீடே ரணகலப்படும். அப்படியே புக்குகளை எடுத்து ரெஃபர் பண்றது என்ன, பேசுறது என்ன, அதை பத்தி பேசுறது என்ன. ஆனா ரெண்டு பேருக்குமே அதனால மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா அந்த விஷயத்துல தெளிவு கிடைக்கும். அது போல இந்நாள் எப்பெருமான் உண்டனுக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அந்நாளே என்று பெரியாழ்வார் சொன்னார். இங்க என்ன சொல்றாங்க, யார் யாரெல்லாம் செல்லும் சிறுநீர்கள் ஊர்வேல் கொடுத்துடன் நந்தகோபன் குமரன். யாருமா யார போய்மா சரணடையலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லியிருக்கலாம், ராமனை சென்று சரணடையலாம், இல்ல மற்ற நேரடியா நாராயண சென்றை சரணடையலாம். அதெல்லாம் சொல்லல. ஊர்வேல் கொடுத்துடன் நந்தகோபன் குமரன். மோட்சத்துக்கும் நந்தகோபன் குமரனுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ நந்தகோபன் குமரன் ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார்? முதல்ல நாச்சியார் திருமொழியெல்லாம் பாடி இருக்காங்க இல்லையா, ராமனை சென்று நாம் சென்று சேர வேண்டும் என்று. அது மாதிரிலாம் இல்லாம இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, கிருஷ்ணனை பற்றி தான் பாடி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஆய்ப்பாடி சிறுமிகளாக தம்மை கற்பனை செய்து கொண்டார்கள். இந்த கற்பனையில் என்ன செய்யறாங்க, இப்ப சிறுமிகள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்றால் ஆய்ப்பாடியில இருக்கிற ஒரே கடவுள் சாட்சாத் பரமாத்மாவே பிறந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக கண்ணன் தான். அது ஆக கண்ணனை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். என்னன்னு இங்கே நந்தகோபன் குமரன் அவன் எப்படியாப்பட்டவன் என்று கேட்டால் கூர்வேல் கூட நந்தகோபனை பார்த்தீங்கன்னா கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் இல்லை, கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் நிறைய பேர் அர்த்தம் சொல்லிட்டாங்க. இது எனக்கு தெரிந்த அர்த்தம் என்னன்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னாக்க கொடுமையான தொழில் செய்யற கூர்வேல் கொண்டு கொடுமையான தொழில் செய்யணும் என்பது போல அர்த்தம் வருகிறது. அப்படி சீரான தொழில் செய்யணும். கூர்வேல் கொண்டு சீராக தொழில் செய்யணும். வேல் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கையில பாத்தீங்கன்னா ஒரு கோல் ஒன்று இருக்கும், அப்படி வளைஞ்சு 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 இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு அவர் நின்றுட்டு இருப்பாரு இல்லையா? உங்களுடைய எல்லாம் யாருடைய ஊரு? அப்படியா? அந்த வளைஞ்சு நின்றுக்கிற அழகே அழகா அந்த கோல் கொண்டு வச்சிருக்கு. கோல் கொண்டு வான்னு சொல்லிட்டு பெரியாழ்வாரே பாடியிருப்பாரு. அது வேற விஷயம். இப்போ அந்த மாதிரி நந்தகோபனுடைய கையில் என்ன இருக்கும், ஒரு வேல் இருக்கும். அந்த வேல் எதற்காக இருக்கிறார், இந்த பசு ஆணிரைகள் எல்லாம் இருக்கிறது, அதற்கெல்லாம் தழைகள் எல்லாம் போடும்போது என்ன செய்வாங்க, அந்த வேலை வச்சு இப்படி இழுப்பாங்க. அது கிராமத்துல வளர்ந்தவங்க என்ன தம்பி அவங்க கேட்டாங்க, இல்ல எனக்கு அந்த அந்த வேல் கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா, அந்த இழைத்தழைகள் எல்லாம் அதை இழுத்து வச்சு போடுவாங்க. கொஞ்சம் கொக்கி மாதிரி இருக்கும். கொரட்டி அப்படிமா கொரட்டி கொரட்டி அந்த கொரட்டி எடுத்துட்டு வந்தாக்கல அந்த இது இழுத்து அந்த வைக்கோல் எல்லாம் இழுத்து போடுறதுக்காக வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் தொழில் நந்தகோபன். அவனுடைய குமரன் ஏதாந்த கண்ணிய சோதைகள் வச்சுக்கிற இடத்துல ஆண்டாளுடைய கற்பனையை பார்க்கணும். அதான் சொல்லிட்டாங்க, கூர்வேல் கொடுத்தவேல் கையில வேலை வச்சிருப்பாரு. அவர் வந்து அது ஏராந்த கண்ணி, ஏராந்த மிகப்பெரிய அழகிய கண்களை போன்ற கண்களை கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். இது எப்படி இருக்கு, சிங்கக்குட்டிங்களா? இப்பெல்லாம் முதல்ல சொல்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் சொல்லுவோம், சிங்கக்குட்டி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதெல்லாம் இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, எங்க இருக்கவே இருக்கு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல். இல்ல நேரில் போய் பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அது கூட ரொம்ப கஷ்டம் தான். என்னைக்காவது ஒரு நாள் 2-3 நாள் வந்து சிங்கம் வந்து வெளில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இது ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் தார் மேனி செங்கன். அவன் எப்படிப்பட்டவன்? தார் மேனி, பெரிய திருமேனி உடைய செங்கன், செருப்பா கண் இருக்கும். இது சொன்ன உடனே நான் சொன்னேன், ஏன் கொடி மாதிரி இருக்குமா அப்படின்னு. சார்
அப்படிலாம் சொல்லிட்டாருங்க சார். கையில சங்கு வச்சுக்காரு, ஏடிஎம்கே மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. கட்சிக்காரங்களா மாத்திடுவாங்க போல இருக்குன்ற மாதிரி. கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போர் முகம். அவனுடைய முகம் எப்படி இதெல்லாம் அப்படி கற்பனையில நீங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, ஏமா நீ ஒரு சின்ன பொண்ணு, அனைவருக்கும் அன்னையானால் ஆண்டாள்னு சொல்லுங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு, என்ன ஒரு மனசுல எவ்வளவு ஒரு மனிதர்கள் மேல் ஒரு எவ்வளவு ஒரு பதிவு இருந்தாலும் இதை பாடியிருப்பாரு. ஏதாவது கண்ணியை சொல்லை கழிச்சுன்னா கார்மேனி செங்கன் கதிமதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே சொல்றாங்க. இப்படிப்பட்ட கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்? ஸ்ரீமன் நாராயணனே இங்கே பரபிரம்மே கிருஷ்ணனாக கண்ணனாக பிறந்திருக்கின்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு பறை தருவானான்றதுக்கு சந்தேகம் இல்லை, நமக்கே பறை தருவான். டெஃபினேஷன். இது ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்கல ஒரு 10 ரூபாய் சூடம் கொடுத்து வச்சு 10,000 ரூபாய்க்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. அது நல்லதா கெட்டதான்றது ரெண்டாவது விஷயம். கடவுளே கூட கேட்கலாம், நான் 10 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கேட்கறேன் பாவி, அதுக்காவது கூட கேட்கலாம், ஒரு 100 ரூபாய்க்காவது கேட்கலாம். அப்படியெல்லாம் நம்ம கேட்கறது ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஆனா நிறைய கேட்கிறோம். அப்படி இன்றளவு இருக்கு. இது நான் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் இதற்கு பின்னால் வந்தா கூட இந்த வார்த்தையை பற்றி எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் செய்வாங்க. பறை என்பது என்ன? என்பது பறைனா என்ன? அடிக்கிற பறை, பறை கொட்டி துமிழ மேல பறை கொட்டி தோரணம் நாட்டு துறவு என்று பெரியாழ்வார் வந்து பாடியிருப்பார். தன்னுடைய பெண்ணை பற்றி பாடுவார். நல்லதோர் தாமரை போய்க்கு நால்மலை மேல் மணிசோர அள்ளியும் காது புரிந்துட்டு அடபடைத்ததால் ஒத்ததாலும் இல்லம் வெறியோடித்தாலும் என் மகளை எதுவும் காணும். இல்லம் வெறியோடித்தாலும் வெறிச்சுன்னு புரிச்சுக்குவாங்க. ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளாரே விளையாண்டுருக்கு, எங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போயிடுச்சுனாக்கா அவன் என்ன செய்வோம்? வீடே ஒளிச்சோடி போச்சு. அது எப்படி சொல்றாரு? நல்லதோ தாமரை பொய்கை நாள் மலர் மேல் பனி சோர அல்லியும் காதும் உதிர்ந்திட்டு. அல்லியும் நாட்டுல அந்த தாமரை இதழ், காது நாட்டில் நடுவுல இருக்கிற அந்த மஞ்சளா ஒரு இது மகரந்த தூள்கள் நிறைந்த அந்த இருக்குமே, அது அந்த அல்லியும் காதும் உதிர்ந்திட்டு அழவழிந்ததால் வந்ததால் எப்படி இருக்கு? வெறும் கொம்பு மட்டும் நின்றுருக்கும். ஒரு சின்ன தண்ணி இருக்கும், தண்ணிக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கொம்பு மட்டும் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு குருவியோ ஏதோ ஒன்று உட்காந்துருக்கும், இல்லைன்னா ஒரு தட்டார் வந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டீங்களா தெரியல, கற்பனை பண்ணாதான் அது. நாங்கெல்லாம் அதை பார்த்துருக்கோம், கிராமத்துல இருந்து வந்திருந்தாங்க. சென்னையில வளர்ந்துருந்தா அது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அல்லியும் காதும் உதிர்ந்துட்டு அழகொழிந்ததால் விட்டதால் இல்லம் வெறி சோடிட்டார், இல்லம் வெறியோடிட்டாலும் அப்படி பாடியிருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லம் வெறிச்சுன்னு போயிட்டு இருந்தாங்க. இல்லம் வெறி வெறி ஓடிட்டாலும் என் மகளை எதுவும் காணேன். வயசான காலத்துல இவரு இந்த அம்மா போய் பாடிட்டே போய் சேர்ந்தாங்க. தாமவக்கும் தங்கையின் சங்கமே போலாவும் யாமவக்கும் தங்கையின் சங்கமும் ஏதிரகி இமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்க ஆமுகத்தை நோக்கா அம்மனே அம்மனே எழுநுடைய அம்மனையை என்ன சின்ன முதல் உழழகர் வாயழகர் கண்டழகர் ஒப்புனை எழுகமல பூவழகர் எம்மனார் என்னுடைய கடல்மலையை நான் கடல்மலையை ஆற்றினேன் பூவோதும் சூழ்ந்த பூனையின் மின்னுலகம் அங்காதம் சோறாமை ஆழ்கின்ற எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நாகனையால் இல்லாதும் கை கொள்ளும் ஏகுவான் ஒத்துடனே கை பொருட்கள் முன்னமே கை கொண்டான். காதலினை செய்பொருள ஓடும் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்றார்க்கும் ஏதாவது நான் வரையும் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே போய் சேர்ந்தார்கள். இப்ப என்ன செய்யறாரா? விரையாடுறார், தடுமாறுறார். இருந்த ஒரே ஒரு தொலை, அதுவும் எங்கேயோ ஒரு துளசி மலத்துல கிடைச்ச தொலை. அந்த துளசி மலத்தில் கிடைச்ச ஒரு தொலை கூட போய் அப்ப அந்த வயசான காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதான் அந்த 10வது பாஸ் பண்ணி படிக்கும்போது சென்னியவங்க தன் விவேகமுடையார் உலக தந்தை வாழ தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் சக்கரப்பொறி ஒன்றில் கொண்டு இன்னருடைய புரிந்திருந்த இனியன் திருக்குறிப்பே பறவையேற பரவப்பொருள் அந்நியத்தை கை கொண்ட பெண் வெறுமையனும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொலியும் இணைக்கின்றதால் அறிவை என்னும் அமுதால் தலைப்பற்றி வாய்க்கின்றது. எம்மனா என் குல தெய்வமே, என்னுடைய நாயகனே, நீ உள்ளே நாய் பெற்ற நன்மை உலகினில் யார் பெறுவார்? நம்மன் போலே வீட்டமக்கு நாட்டிலுள்ள பாவம் சும்மனாதை கைவிட்டு ஓடி கூறுகள் பாய்ந்தனவே கடல் கடைந்து அமுதம் கொண்டு
கலசத்தை நிறைத்தார்கள். உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன். என்ன சொல்றாரு? உடல் அப்படி உருகி போச்சு. வாய் திறந்து எப்படி சொல்லணும்? நாராயணா நாராயணா சொல்லி சொல்லி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன். இப்போ உடம்பு முழுக்க நாராயண திருநாமம் இருக்கு, நாக்கு முழுக்க நாராயண. நாராயணான்ற வார்த்தை எத்தனை தடவை 4 தடவை வந்தாலே அது பெரிய விஷயம். அவரே நினைச்சுக்க வேண்டியதான். அப்பா இன்னைக்கு நினைச்சா ஒரு தடவை சொன்னதே 1000 நாள், ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொன்னேன். அவரும் என்ன செய்வாரு? முகமனே ₹1 கொடுத்தா ₹100 கொடுத்து பாரு ஞாபகம், அதை மட்டும் சொல்லுவோம். அது எப்படி நினைக்கும்? கடைக்காரன் நினைச்சுக்கலாம், நான் எப்படி நினைச்சுக்க முடியும், நீ நான் நினைச்சுக்க முடியுமான்ற மாதிரி இப்படியே உடல் உருகி வாய் திறந்து மடுத்துணை நினைக்கும் எங்கேயாவது நடந்து போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போதே நமக்கு உள்ளுக்குள்ளாக போனோம் வாழ்வு. நம்ம வெளியே ஒரு வார்த்தை சொன்னோம், கடவுளை நம்ம நேரில் பார்க்கலாம், நாராயணன் நம்ம நேரில் பார்க்கலாம், தாயாரை நம்ம நேரில் பார்க்கலாம். ஆனால் எப்படி நாம் உணர்றோம்? ஆண்டாள் என்கின்ற ஒரு பெரிய புண்ணிய வரிகளை மாற்றி வருகிற அத்தனை பேருமே நாம் புண்ணியம். அதனால்தான் இல்லையா? என்னைக்காவது ஆண்டாள் இல்லைன்னு யாருமே சொல்றது, பகுத்தறிவாதிகளும் சொல்வதில்லை, 10 கோடிகளும் சொல்றது. ஏன்னா நமக்கு ஆதாரமா என்ன இருக்கு? 30 பாசனம் இருக்கு, 143 நாச்சியார் திருமணி இருக்கு. இந்த ரெண்டுமே பாடி வச்சதுனால என்ன இருக்கு? ஆண்டாள் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கடைசியில ஸ்ரீரங்கத்துல போயிட்டு சேர்ந்தாங்கன்றது தெரியுது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கடவுள் இருக்கிறாருன்றதே ஒத்துக்கிறோம். ஸ்ரீரங்கத்துல போயிட்டு பார்த்தோம்னாக்கா அவர் பாட்டுக்கு படிச்சுருக்காங்க, 45 டிகிரி நம்ம உள்ள போகும்போதே எப்படி யோசிக்கலாம்? பெருமாளை பார்த்து எத்தனை நிமிஷம் நிற்க போறோம், எத்தனை செகண்ட் நிற்க போறோம்னு தான் போயிடும். ஆனா அவர் எங்கேயோ தனக்குள்ளார திருப்பாணாழ்வாரையும் ஆண்டாளையும் ஒழிச்சு வச்சிருக்கிறாருன்றது என்னைக்காவது நினைக்கணுமா? உள்ள நுழைஞ்சவனே எப்படி நினைக்கணும்? உள்ள போனவனே நான்லாம் போனாக்கா முதல் வார்த்தை தான் கேட்கிறேன், ஆண்டாளை எங்க ஒழிச்சு வச்சிருக்கிறப்பா, இவ்வளவு பெரிய திருமேனிக்குள்ளார திருப்பாணாழ்வாரை எங்க ஒழிச்சு வச்சிருக்கிறப்பா, இது திருமேனிக்குள்ளார. 2 பேரும் உள்ள வந்தாங்க, அப்படியே அந்த தியானம் வந்தாங்க. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாங்க, ராமானுஜர் போன்ற மிகப்பெரிய ஆச்சாரியர்கள், நாதமுனிகள் போன்ற ஆச்சாரியர்கள் வந்தாங்க. ஆனா அவங்களும் திருமேனியோட கலக்க முடியும். ஆனா எங்கேயோ பாடகுலத்திலிருந்து பிறந்த ஒரு பாட்டுக்காரர் ஒண்ணும் இல்ல, இது நடக்க முடியுமான்ற சாத்தியம் என்ன பார்த்தே நீங்க சாத்தியம் இன்னைக்கு ஒரு மாற்றம் அது மதத்தவன். உங்க ஜாதி கூட இல்லை, ஜாதி 2வது. ஒரு மதத்துல இருந்து வந்தே நான் உட்கார்ந்து இவ்வளவு உட்கார்ந்து ஒரு சத்தியா உட்கார்ந்து பேசுறேன், நீங்களும் உட்கார்ந்து கேட்க. இப்படி இருக்கும்போது திருப்பாணாழ்வார் எவ்வளவு பெரிய பக்தராக இருந்தார். அந்த ஆழ்வார் போய் 10 பாசனம் தான் பாடுறாங்க, இன்னமும் 10 பாசனம் தான் பாடுச்சு. தாமுக்கும் தன்மைகள் சந்தமே கொலாவாது. அது ஒரு தடவை நான் சொல்லும்போது நீங்கள என்ன தென்னரகன் என்னரகன் பாசனம் கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம பாடுறாங்க, வாரணம் 1000 சூழ வழிச்சது நாராயணன் போய் நடக்கின்றான் என்று இது பூர்ண பொருட்குடம் வைத்து புறமை கொரோனா மாட்டாங்க. வாய் நல்லா அந்த மறையோதி மந்திரத்தால் வாய்சலை நாணல் படுத்து கருவி வைத்து பூப்பனை கண்ணி இதனோடு என் கையில் காப்பு நான் பெற்ற கணாக்கட்டேன் தோழினான் என்று இந்த தோழிமார்கள் எல்லாரும் என் கூட வந்து நின்று வாரணம் 1000 நீ வரன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான யானைகளை விட்டு உன்னை வரவேற்கிறேன். இப்படி ஆயிரக்கணக்கான யானைகளை அனுப்பி உன்னை நான் வரவேற்க செய்தேன். தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான். இப்படி தோரணமெல்லாம் நாட்டு நான் கணாக்கண்டை உன்னை நான் வர வைத்தேன். ஆனா நான் இப்ப வந்திருக்கிறேன், நான் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப இந்த காலத்தை மறந்துடுவோம். இப்போ ஒரு ஆண்டாளோட போயிருக்கிறோம். பெரியாழ்வார் ஆண்டாள் போன்ற சைன்யங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப வெளியாண்டாள் சன்னிதி எடுத்தது தான் இறங்குறாங்கிறது தான் ஒரு ஐதீகம். அங்க இறங்கி நின்று இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க மிகப்பெரிய ஒரு தெய்வம் ஒன்று படுத்திருக்கிறது. வர சொல்லிட்டு அப்படியே கண்டும் காணாத மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, கையை வச்சு 45 டிகிரியில பார்த்துட்டு இருக்கிறாரு. எதையும் பரபிரமம் மாதிரி எதையும் கண்டுக்கவே மாட்டாரு. எவன் எப்படி போனாலும் சரி, எந்த ராஜா எந்த பட்டம் போனாலும் சரி, ரங்கராஜனுக்கு எல்லாம் நடந்தா முடிஞ்சது. ஆண்டாள் இன்னொரு யாரு, கூறத்தாழ்வானுடைய மனைவி. ஒரு முறை பாவம் மழையில இவர் உத்திரத்தை செஞ்சுதான் வந்து சாப்பாடு சாப்பிடுவார். ஒரு தடவை மழையில வந்து என்ன இருக்கு,
நாளா 2-3 நாள் தொடர்ந்து மழை போல இருக்கு. அந்த மழையில இவர் எதுவும் புத்தகத்துக்கு போய் வாங்க முடியல. அப்படி வாங்கிட்டு அவர் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கிறார். பசி பட்டினியோட படுக்கிறார். இப்ப ரங்கராஜன் வீட்டுல எப்படி நடக்குது? மிக ஒரு அப்படியே கோலாகலமா இப்ப ராத்திரி வந்து நிவேதனம் படைக்கப்படுகிறது. எல்லாம் அவங்களுக்கு தெரியும், தோசை எல்லாம் வச்சு நைட்ல வந்து அரவணை பிரசாதம். அது இப்போ கொஞ்சம் நிறைய மாறி இருக்கு. அதாவது அரங்கனுடைய கோவில்ல மட்டுமே எதுவுமே வந்து ஒரு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அரங்கனுடைய கோவிலே சாத்தி நிறைய வருஷம் இருக்குது. எத்தனையோ படையெடுப்புகளால வந்து அரங்கனுடைய கோவில்கள் திரு கதவுகள் தாழப்பட்டிருக்கின்றன. 2 வருஷம் கழிச்செல்லாம் கூட திறந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நிலைமை எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு 40 வருஷம் இல்ல, அது வந்து நம்பெருமாள் போனது. 40 வருஷம் திருக்கோயிலே அடைச்சிருந்தது. திருக்கோயில் அடைச்சிருந்ததுன்றது இல்ல. நம்பெருமாள் இப்ப இருக்கிற நம்பெருமாளை மட்டும் 7 பண்ணி எடுத்து போயிட்டாங்கன்றது மட்டும் தான் ஒண்ணு. ஆனா எத்தனையோ தடவை அடைச்சிருக்கலாம். அது இன்னைக்கு நேரம் இருந்தவங்க இல்லாம போயிருக்கலாம். ஒருத்தர் போயிருப்பாரு, அந்த பட்டாச்சாரியார் அந்த குடும்பம் மட்டும் இருந்திருக்கும், அவங்க தவறி போயிருக்கலாம். அதுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அது தெரிய போயிருப்பாங்க. எத்தனையோ தடவை எவ்வளவோ திருவிழாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. விற்பனை திருநாள் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றம் பெற்ற திருவிழாக்கள் தான் நிறைய மாற்றம் பெற்றது. இப்ப இருக்கிறது இன்னொரு 300 வருஷம் கழிச்சு இருக்குமாதான் தெரியாது. ஏன்னா இங்க வந்து சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். அது கடவுளுக்கும் பொருந்தும். இத்தனை நாள் வந்து என்ன ஆச்சு, கோவிலே வந்து ஒரு 4-5 நாள் முடிதான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சேர்ந்து சரி கோவில் வந்து அட்லீஸ்ட் திறந்து நிவேதனமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கப்புறம் தான் அதை அலோவ் பண்ணணும். ஒரு 5 நாள் 6 நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. நான் சொல்றது உண்மையா முடியாது. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அது முடிவு பண்ணாங்க. ஏன்னா நிவேதனம் இல்லாம போகக்கூடாது பெருமாளுக்கோ இல்ல வேற எந்த கோவில்களுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிசைட் பண்ணாங்க. அடைச்சிருந்தது இன்னைக்கோ 10 நாட்கள் அடைச்சிருக்காங்க. அப்படி அடைத்திருந்த அந்த கோவில்ல என்ன செஞ்சிருக்கு, நம்ம போய் பார்த்தா எப்படி இருக்கிற அவர் பெருசா வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி எதையாவது ஒரு பாடுபட்டுட்டா ஒண்ணும் இல்லை. சரி வர சொல்லி வந்துட்டேன். இப்ப நம்மளும் போய் நினைச்சிருக்கோம். வா ரங்கநாதரே வர சொல்லிட்டாரு. மேலதாளத்தோட அவரே எந்திரிச்சு வெளில வருவார். அவரே எந்திரிச்சு வெளில வந்தார். நமக்காக இல்லை. நம்மளே ஒரு ஈடு வியாக்கியானம் சொல்ல போனாங்க. நம்மளே ஈடு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்கறதுக்காக நடந்து வந்தார். அப்படி நடந்து வந்த உடனே என்ன சொல்றாரு, அந்த தீவட்டி பிடிச்சிட்டு இருக்கிறவன் அவன் என்ன சொல்றான், பெருமானே அச்சாவதார பூமியா இருக்கு, நீங்க வரவே முடியாது, நீங்க எந்திரிச்சு உள்ள போகணும் அப்படின்றாரு. அதே கூட நமக்கு இல்ல போல இருக்கு. நான் அன்னைக்கு போய் படுத்தவர்தான். ஆக நம்பிள்ளையுடைய ஈடு வியாக்கியானம் கேட்கறதுக்காக அவர் நடந்து வந்திருக்காரு. ஒரு முறை தான் அவர் வந்து நம்ம நடந்ததான் நாம் கேட்டுருக்கோம். வேற எப்பவுமே இவன் ஆண்டாள் வரும்போது கூட ரிசீவ் பண்றதுக்காக இல்லை. எது தமிழ் கேட்கறதுக்காக. மனவாளமாமுனியுடைய ஈடு கேட்கறதுதான் உள்ள பண்ண அந்த கிராமத்தை ஸ்ரீசைல தயாபாத்திரங்கிறத அப்ளை பண்ணி அவருக்கு வந்து குழந்தையா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் அப்பவும் வந்து உண்மையான சுரூபமா வரவே இல்லை. ஆனா இதுல எப்படி வர்றாரு, நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் கேட்கும்போது அவரே எந்திரிச்சு நடந்து வர்றாரு. அப்ப என்ன சொல்றாரு இவரு, அச்சாவத ரூபியாக நீ இருக்கிறதுனால நீங்க வரவே முடியாது. இப்போ அது ஒரு பெரிய வந்து இது ஒரு செய்யணும். என்னன்னா ரங்கநாதர் ஒரு வேளை எந்திரிச்சு வெளில வந்திருந்தா இப்போ நம்பிள்ளை ஈடு சொல்லவே முடியாது. ஏன்னா பெருமாள் ஏழை பண்ணிட்டா என்ன செய்யணும், எல்லாமே அடைச்சு போயிடும். ஏன்னா அவரை பார்த்துதான் எல்லாமே. இப்போ இவர் சொல்றது நிப்பாட்டிடுவாருங்கிற ஒரு பயமோட அவனுக்கு இருந்திருக்கலாம். அவன் என்ன செஞ்சிருக்கிறான், போய் படுமையா அப்படின்னு சொன்னேன் போயிட்டான், போய் படுத்துட்டார். இப்போ நம்ம வந்து இப்போ யாரோட நின்றுக்கிறோம், இதுக்கு பின்னாடி நடந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுக்கிறோம். இப்போ ஆண்டாளோட நம்ம நின்றுக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவர் நடந்து வரும்போது வாரணம் 1000 சூழவளை செய்து நாரணம்பி நடக்கிறார் என்று வாரணம் 1000 சூழ்ந்தது. இப்போ ஆண்டாள் வந்திருக்கிறார். என்ன செய்திருக்கணும், எந்திரிச்சு வந்து பார்க்கணும் இல்லையா, வந்து கேட்கணும் இல்லையா, வாமா மதியா வாங்க, பெரியாழ்வாரே வாரும், பாண்டியரே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் கொண்டு இவரே வந்திருக்கணும். வரல, இவர் பாட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்போ அம்மாவுக்கு ஒரே கோபம்.
எப்படி சொல்றாங்க? தாமுகக்கும் தன்கையில் சங்கமே போலாம், யாமுகக்கும் தன்கையில் சங்கமும் ஏன் கிடைக்குது? நாம ரெண்டு பேரும் ஈக்குவல். உன் கையில வந்து சங்கு இருக்கு, என் கையில என்ன இருக்கு? சங்கு வளையல் இருக்கு. நீயாவது முழு சங்க வச்சிருக்கிற, நான் சங்க அறுத்து வளையலா போட்டுக்கிறேன். நீ பெரியாடா, நான் பெரியாடா? தாமுகக்கும் தன்கையில் சங்கமே போலும், உகந்து சங்கை ஏற்றி கொண்டிருக்கிறார். நானும் உகந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? சங்கு வளையல் அணிந்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்? நாம ரெண்டு பேரும் ஈக்குவல். தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர். என்ன செய்யணும்? தீமுகத்து நாகனை மேல் நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னாக்க பாம்பு வந்து பெருமாளெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, என்னைக்காவது பாம்பு வந்து சிரிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூன்ல பார்த்துருக்கேன்னு சொல்லாது. என்னைக்காவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கறோம், இல்லை டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் பார்க்கறோம். பாம்பு சிரிக்கிற மாதிரியே இருக்காது. பாம்பு பார்த்தோன்னே நமக்கே பயமா தான் இருக்கும். ஸோ இந்த அம்மாவும் உள்ள போயெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? பாம்பு வந்து எப்படி இருக்குது? பெருமாளை பார்த்து படுத்தே இருக்காது, பெருமாள் தலை வச்சு படுத்திருப்பாரு. அந்த மூளையில இப்படி எடுத்து பார்த்ததுனால யார் உள்ள வர்றாங்கன்னு தான் பாருங்க. அது எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா? கிடைக்கிற 2-3 நிமிஷத்துல போய் பெருமாளை முகத்தை பார்த்து திருவடியை பார்த்துக்கோன்னு சொல்றதுக்குள்ள இந்த போய் தள்ளி விட்டுருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஒண்ணு எனக்கு கூட்டம் அதிகமா போயிடுச்சு. இப்ப போயிட்டு நம்ம போயிட்டு இல்ல கொஞ்ச நேரம் நில்லுவோம், பெருமாள் ஆதிசேஷனுடைய முகத்தை பார்த்துக்கிறேன், உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அங்க சாத்தி வச்சிருக்கிற அந்த செங்கோலை பார்த்துக்கிறேன், பெருமாளுடைய செங்கோலை பார்த்துக்கிறேன், திருமாளிகையாரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? முதல்ல வெளில போன்னு சொல்லிட்டு அப்படி இழுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இழுத்து விட்டாங்கனாக்கல வெளில போய் நின்று இருக்கிற சந்தோஷமும் போயிடும். 2 நிமிஷம் திருப்பதி பெருமாளை பார்க்கும்போது ஜல்லிகன் டீம் போயிட்டு அப்படியே கண்ணை மறுபடியும் நின்றுனாக்கல இழுத்து வெளில தரலானாக்கல வெளில போய் தொப்புன்னு விழும். அந்த குலசேகரன் படி தாண்டி இருக்கிற படியில தான் போய் விழும். அப்படி ஒரு அப்புறம் இப்பெல்லாம் லைக் முடியாது, ஏன்னா கூட்டம் நம்மளை விட கோடிக்கணக்கில் நிற்கிறாங்க. ஏன் கொஞ்சம் லைக் விட மாட்டேங்குது? நீ என்ன லைக்ஸ் நிற்கிறது? லைக்ல நின்றுக்கிறாங்க ஓட அப்படின்வாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? இந்தமா போறாங்க. தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர், ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மன். வந்திருக்கிறாங்க, வந்து வரவேற்கணும் இல்லையா? நான் வந்த கீழே 2 பேர் இருந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? கரெக்டா எங்க வீடுதா இல்ல பக்கத்துல ஏதாவது வீடு இருக்குதா சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு தடவை போன் பண்ணி, சார் என்ன நம்பர் சொல்லுங்க, கரெக்டா யாராவது வெளில வாங்க. இப்ப எங்க அம்மா கேட்கிறாங்க, தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர், ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனையப்பா, நான் உன்னை நம்பி வந்துட்டேன், எனக்கு வேற யாரும் தெரியாது. இப்ப நீ சொன்னதுனால நானும் வந்துட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்கு? பேசாம படுத்துதான் இருக்கு போல இருக்கு. இன்னும் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனை என்ன இன்னும் பார்க்கவே இல்லையே, இன்னும் வெளியிலேயே வரலையே. வெளியில வந்து என்ன பார்த்து என்ன உள்ள கை பிடிச்சு கூட்டு போனாதான் நான் உள்ள போய் சேர்றதுக்கு, இல்லைன்னா யாரை கூட்டு போவோம்? இப்ப வந்துருச்சு, அடுத்தது போவோம். எள்ளுடைய அம்மனையே எல்லாருக்கும் நியாயம் கேட்கிறாங்க. வாங்க அந்த உட்கார பஞ்சாயத்து பேசுவோம். இது முதல்ல ஒரு பஞ்சாயத்து, ஒரு குயில் வச்சு பஞ்சாயத்து நடந்தது. அது இன்னொரு தடவை நம்ம என்னைக்காவது பேசலாம் பேசுவோம். ஏன்னா ஆண்டாளுடைய பஞ்சாயத்து இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் போகவே போகாது. பஞ்சாயத்து வைக்கிறதுல அந்த அம்மா மாதிரி வேற எதுவும் சினிமா கூட பார்த்தா கூட நடக்காது. இந்த சினிமால 18 பட்டி பஞ்சாயத்தை கூட்டு கையாடுற மாதிரி சொம்பு ஒண்ணு வச்சு உட்காந்து இருந்தா கூட ஆண்டாள் கூட பேசி அப்படின்னு கேட்க முடியாது. பெருமாளே தலை முடிஞ்சுதான் நின்று இருப்பாரு. ஏன்னா இந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆண்டாள போய் பார்த்தா நம்ம பார்த்தா நம்ம தான் வந்து சாதாரணமா இருக்கும். பெருமாள் பார்த்தாலே அவர் அப்ப அமைதியா நின்று இருப்பாரு, ஒண்ணுமே தெரியாது. அப்பா நீ பார்க்க நீங்க எப்ப போனா பாக்கலன்னா ஆண்டாளுடைய கம்பீரத்தை நீங்க பார்க்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் யாரை பட்ட 10 நாளும் நின்று சேவிச்சிருக்கீங்க. 10 நாளும் நின்று ஆடிக்கு ஒரு 10 நாளும் நின்று யாராவது சேவிச்சிருக்கீங்களா? நீங்க சேவிச்சிருக்கீங்க, நானும் சரி பாத்தீங்களா? நீங்களும் நானும் மட்டும் தான் சேவிச்சிருக்கோம், வேற ஒருத்தர் முடியாது. பாத்தீங்க இப்படி இருக்கிறீங்க, நல்லா பட்ட பட்டையா நாமத்தை போட்டு எங்களுக்கு வேற வேலை எல்லாம் கூட வச்சுக்கோங்க. எப்படி அது 10 நாள் நீங்க போனீங்கன்னா 10 நாள் உற்சவம். முதல்ல அவ என்னைக்கோ ஒரு நாள் பெரிய மனசு பண்ணி நாம நினைப்போம், பெருமாளா பெரிய மனசு பண்ணி தனக்கு சரியாசனம் கொடுக்குறாருன்னு சொல்லி. கிடையவே கிடையாது. ஆண்டாளா பெரிய மனசு பண்ணி பெருமாள் சரியாசனம் கொடுப்பான். கூட தனி மட்டும்
பூரத்தனை தேர்ல வரும்போது மட்டும் தம்பைய சமையலா சரியாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. மீதி எல்லாம் அந்த அம்மா முன்னாடி போயிருக்கும், இந்த அம்மா பின்னாடியே தொடர்ந்து பேசாம இருப்பாரு. அவரை கும்பிடுறதுக்கு அந்த அம்மா கும்பிடுறதுக்கு தான் ஊரே திரண்டு இருக்கும். இவர் போகும்போது தனியா போயிருப்பாரு. பாவமா இருக்கும், பரிதாபமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பரிதாபமா இருக்கும். கூட்டமே இருக்காது. பெருமாள் வந்து சர்வசாதாரணமா அவர் பாட்டுக்கு போய் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி போப்பா வீட்டுக்கு வர மாப்பிள்ளை ஏதோ எங்க வீட்டுக்கு கொண்டு பாரு முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி. அதை நீங்க அங்க ஃபீல் பண்ணலாம். கம்பீரமும் சாதிச்சுட்டேன்ற ஒரு கம்பீரத்தை ஆண்டாளத்தை பார்த்துட்டா அன்னைக்கு தெரியும் ஏன் அந்த கம்பீரம் இருக்குன்னா தமிழில் வரல. எப்படி தமிழில் வரல, பாட வரல. வேற எந்த தாயாருக்குமே இந்த ஒரு பொறுப்புல இருந்ததே இல்லை. ஈவன் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பாங்க. திருமாவளியே உட்கார்ந்து மகாலட்சுமி தாயார் ஒரு பாட்டு பாடி யாராவது கேட்டுருக்கீங்களா? யாராவது பார்த்துக்கணும். திருமணம் என்னைக்காவது நம்ம படிச்சிருக்கோம். சரி இது மகாலட்சுமி தாயார் பாடினது அப்படின்னு நம்ம என்னைக்காவது பார்க்கணுமா? இல்லவே இல்லை. ஆக ஆண்டாளுடைய பாசுரங்கள் எப்படி பார்க்கணும்? செங்கமல நான்மலர் மேல் தேய்முறை மன்னம் செங்கன் கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலைமையை அன்ன வசந்தையும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே சொல்லி பாடுவது எப்படி இருக்கு? சங்கரையா சங்கர வந்து சங்க வந்து அவர் சொல்றாரு என்னது சங்கரையா உன் செல்வம் சால அழகியதை ஒரு பார்த்து எத்தனை நாள் தருவோம் 16,000 தேவிமார் பார்த்திருப்போம் மதுவாகி கொண்டாடும் மாதவன் வாயுகளும் பொதுவாக உண்பதனை குக்குனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோட செல்வம் பெருங்க அவங்க கூட சண்டை கொண்ட மாட்டாங்க. 16,000 தேவிமார் பார்த்துருக்கோம். 16,000 முன்னாடிகளும் அப்படியே பெருக்கி வரைக்க பார்த்துட்டு மதுவாயில் கொண்டாடும் மாதவன் தன் வாய் அமுதம் பொதுவாக உண்பது உண்பது சொல்லி உடகலந்தான் வாய் அமுதம் கண்பனை கொள்ளல் நிலப்பலன் கை தலை உண்பது சொல்லி நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி பார்த்தா உலகளந்தான் வாய் அமுதம். ஏய் நான் பெருமாளுடைய உச்சிலேயே குடிச்சு நான் வளர்ந்து எங்கப்பா தூங்குற? அவருடைய கைத்தலங்கள்ல தான் நான் தூங்குறேன். வேற யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாய் அமுதம் கண்படை கொள்ளல் எங்க போய் தூங்குறேன்? கடல் மன்னர் கைத்தலத்தை வெண்படையார் உங்கள் பெரும் பூசல் சாற்றுகின்றார். வெண்படையார் என்பது இந்த இடத்துல தன்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றார். பெரும் பூசல் சாற்றுகின்றார். இது மாதிரி ஒரு இது யாருமே இருக்க முடியாது. ஒரு பொண்ணு தூக்கி கை மேல வச்சு முடியுமா? பொண்ணு கை வலிக்கும். இன்னொன்னு பொண்ணா பொங்கலை பித்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை திட்டுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லிட்டு சைட்ல வச்சுக்கணும், இல்லை பக்கத்தில் நீங்க வச்சுக்கணும், ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும். தூக்கி வச்சுக்க முடியாது. ஆக இந்த சங்கு என்ற இந்த ஒரு ஆயுதத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். வெண்படையார் உண்மையில் பெரும்பூசல் சாற்றுகின்றார். பண்பத செய்கின்றாய் பாஞ்ச சங்கியமே போய் தீர்த்தம் ஆடாதே உங்கள் குணம் வருடம் சாய் தீர்த்தார் கைத்தலத்தை ஏறி குடிக்கொண்டு செய் தீர்த்தமாய் இந்த செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் வாழ்ந்தாள் வல்லாய் வரம்புரி. எப்படி இருக்குது? நீ போய் தீர்த்தமான ஒரு சேத்திரமா போய் அங்க இருக்கிற தீர்த்தமாடி பெருமாளை போய் நீங்க சேவிச்சு அவனுக்கு நாமங்களை பாடி சில பல புண்ணிய தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு அடைய வேண்டிய அந்த பெரும் பயனை நீங்க எதுவுமே செய்யாம போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்வர்க்கம் சாய் தீர்த்தான். எதுவுமே செய்யல. எது மருதன் மரங்களாய் நிற்கின்ற அந்த நிற்கின்ற அந்த அவங்க ரெண்டு பேரும் எந்த புண்ணியமும் செய்யல. சும்மா மரமா நின்றுருக்காங்க. மரம் மாதிரி நிக்கிறிய பாருங்க. நான் அப்ப இது சொல்லிட்டு இருக்கிறேன். மரம் மாதிரி நிக்கிறிய பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கு. மரம் ஏதாவது வேலை செய்யறது ஒரு வேலை செய்யுது. ஆக்சிஜன் தயாரிக்கணும் யாரும் சொல்லிடாது. அது தயாரிக்கும். அது வேற விஷயம். எங்கேயும் போய் சேர்ந்த வேலையை செய்யணும். போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்வர்க்கம் சாய் தீர்த்தான். கைத்தலத்தை ஏறி குடிக்கொண்டு செய் தீர்த்தமாய் நின்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வரக்கூடிய உன்னோடு உடனே உள்கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் இவங்கெல்லாம் நமக்கு தேவையானவங்க தேவைப்படாதவங்க என்று எண்ணுவார் இல்லையா? நன்னாகி நின்ற மதுசூதன் வாய்ப்பும் பன்னாடு முன்கின்றாய் பஞ்சசங்கி. அழகான வார்த்தை. வார்த்தை யாருக்கு புரியும்? பாடவல்லாள் பாடவல்ல தாயார் பாடவல்ல நாச்சியார் பாடவல்ல ஆண்டாள் போதை நாச்சியார் ஒருவரால் தான். அதான் அந்த தைரியம். என்ன செஞ்சது? பஞ்சாயத்து வச்சுன்னே இருக்கிறாங்க. பஞ்சாயத்து வச்சா கூட என்ன செய்யுது? இந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு அவெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சாமி அப்படின்னா அம்மா நீ என்னதான் சொல்லிக்கோ,
கடைசியில் என் கூட வந்ததுன்ற மாதிரி தான் சரண்டர். அதான் யாரும் சொன்னாங்க, ஒரு வைஃப் வந்து சொல்றா புருஷனை பார்த்து, யூ ஹேவ் டு டெல் மீ தி 3 words அப்படின்னு. ஐ லவ் யூ, நோ. ஐ மிஸ் யூ, நோ. ஐ லைக் யூ, நோ. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, நோ. கடைசியா சொல்றான், ஐ டிட் a mistake அப்படின்னு. இதுதான் முன்னாடி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் புருஷன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு சரண்டராங்க. இதான் மேட்டர். அப்படி சொன்னா என்ன ஆயிடுவாங்க, பெண்களுடைய ஈகோ ரொம்ப சந்தோஷமாங்க. அது மாதிரி இந்த இடத்துல என்னது, ஆண்டாளுடைய ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். பெண்கள் பேசாம நின்ற கேடு தான். அவர் எங்கேயும் பேசுறது இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி தாயாரி எங்கேயும் பாடி வச்சதா, பெரிய நாச்சியார் எங்கேயும் பாடினதாகவும் தெரியல. நமக்கு தெரிந்த ஒரே ஒரு பாடவல்ல நாச்சியார் என்பவர் இந்த ஆண்டாள். அதனால என்ன செய்யறாங்க, சரி போய் பார்த்துட்டு உடனே என்ன சொல்றாங்க, என்னுடைய முகத்தை ஆகுவது நோக்காரா அம்மனே அம்மனே, என்னுடைய அம்மனை எல்லாரும் பார்க்கும். என் நரகத்து இன்ன முதல் குழலழகர் வாயழகர், அவருடைய கண்ணை நான் பார்த்திருக்கின்றேன், இந்த குழல்களை பார்த்திருக்கின்றேன். ரொம்ப பக்கத்துல நின்று சேவிச்சா மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். இங்க நான் பக்கத்துல அவருடைய கொண்டாடி நான் இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். குழலழகர், வாயழகர், கண்ணழகர், ஒப்புழி எழுகமல பூவழகர். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடையாளம் சொல்றாங்க. அவருடைய நாவி கமலத்துல வந்து, அவருடைய நாவில வந்து கமலம் இருக்கும். ஒப்புழி எழுகமல பூவழகர். எம்மனார் சரிம்மா, அவர் என்னமா செஞ்சாரு, என்னுடைய கடல் வழியை காணும் கடல் வழியை ஆக்கினார். அடுத்தது என்னம்மா, அவர் என்னமா செஞ்சாரு, என்ன ஏதாவது பிரச்சனையம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்றாங்க, ஒன்றும் இல்லை பிரச்சனை, நான் வந்து வடை போட்டிருந்தேன். எந்த வடை, சங்கு வடை போட்டிருந்தேன். அவர் சங்கு வச்சிருக்கிறார், நானும் சங்கு வடை தான் போட்டிருந்தேன். இந்த வடையை கடல் வடையே ஆக்கினேன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே விடுற மாதிரி பண்ணிட்டாரு. என்னமா பண்ணாரு அப்படின்னாக்கல, வாய் என்னது, ஒரே ஒரு வேளை தான் நான் உண்ணுகிறேன். ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டு ஒருவேளை உண்டு என்ன சொல்லி காமனை அவள் வழிபட்டு செல்வார்கள். இதெல்லாம் சொல்ல போனாக்க இன்னொரு பெரிய ஒரு கதையா சொல்ல போனோம். சரி, இங்க நிப்பாட்டு. வலை வந்து கடல் வலையை காணும் கடல் வலையே ஆக்கினது. இதை கரண்டு போய் விடுற அளவுக்கு அவருக்கு மாற்றிட்டார். இதுதான் வந்து பஞ்சாயத்து. இப்ப என்ன செய்யறாரு, பூங்கோதம் சூழ்தல் பூமணி அப்படிங்கிறவும் அங்காதும் அவர் எப்படியாப்பட்டவர், ஆடுவார். அங்காதும் சோறாமே ஆடுகின்ற எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நளிர் அரங்கம். அரங்கமே எப்படி இருக்கும், நளிர் அரங்கம், அழகு விழிரக்கூடிய அரங்கம். இப்ப இருக்கிற அரங்கம் வந்து நம்ம போய் பார்த்துட்டு கடைசியா ஏதோ கொள்ளையடிச்சு போய் நீங்க இருக்கிற ஒரு அரங்கத்தை தான் போய் பார்க்கணும். ஒரு வேளை நம்ம முதல்லயே நின்று நமக்கும் ஒரு இது கிடைச்சிருந்தா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அரங்கத்தை போய் பார்த்தோம்னா அதனுடைய நளிர் அரங்கம், மாட மாடி சூழ்ந்த அரங்கம் என்று பார்த்துருக்கிறோம். நல்லார்கள் வாழும் அப்படின்னா வந்தவங்க அத்தனை பேருக்குமே சாப்பாடு போட்டு அன்னைக்கு அங்கேயே தங்கி இதுக்காகவே அங்க ஒரு பெரிய ஒரு உணவகம் எல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல வந்து படகுல தான் போயிட்டு எல்லாரும் காசு பண்ணி போற அளவு தான் இருந்ததுன்னா, ஸ்ரீரங்கம் என்பது ஒரு தீவு. இப்ப தீவானதே தெரியல. இப்ப நம்ம உள்ள போய் நின்றுட்டு நானே ஒரு தடவை கேட்டுட்டேன், ஆமா தீவு தீவாவே தெரியல, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் தெரியல. ஏன்னா அவ்வளவு விஸ்தீர்ணமா இருக்குது இடம். இப்படி எல்லாம் இருப்ப அங்கேயும் வைத்தியசாலைகள் எல்லாம் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் இந்த தர்மத்திரி சன்னதி நீங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய வைத்தியசாலை இருக்குது. வெள்ளையம்மாள் கதையோட அந்த தர்மத்திரி சாலை வந்து ரொம்ப சம்மந்தப்பட்டது. வெள்ளையம்மாள்ன்ற ஒரு தாசி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல விழுந்து மேல இருந்து கீழே தள்ளிக்கிட்டு கொண்டுட்டு தானும் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். அப்படி அந்த தற்கொலை செய்து கொண்ட தாசி என்ன செய்யறாங்க, அங்கேயே செத்து போனாங்கன்னு சொல்லி பார்த்தா சாகல. அங்க கொண்டு போய் வச்சு வைத்தியம் பார்த்தாங்க. அப்பதான் அந்த தாசிக்கு ஒரு தாசிக்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கிறாங்க, நீ என்ன வர வேணாலும் கேட்கணும் அப்படின்னு. அந்த தாசி வந்து என்ன கேட்கிறாங்க, நாங்கள் இறந்தவுடன் எங்களுக்கு வந்து அந்த கூரை புடவை ஒன்று சாத்துவாங்க இல்லையா, அந்த அந்த இது, அதுக்கப்புறம் வாய் அரிசி, மணப்பள்ளி, கொள்ளி, இந்த 3 வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா இறந்துக்கிறாங்க. அதை வந்து எது அதோட சேர்ந்து சம்மந்தப்பட்டது தான் வந்து இந்த அந்த என்ன சொல்றது அதோட சேர்ந்து வெள்ளையம்மாளோட சம்மந்தப்பட்டது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நகரமே இயங்கி கொண்டிருக்கிறது இருந்திருக்கும் ஸ்ரீரங்கம்.
இப்ப நம்ம பார்த்தா ஒன்றும் தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் டீ கடைக்கு தான் இருக்கிறனால நமக்கு என்ன தெரியும். ஏன் இல்லையா? எல்லா கடையுமே இருக்கு. சொல்ல வேண்டியது இன்னும் முக்கியமா சொல்ல எல்லா கடையுமே இருக்கு. அப்படி மாறி போச்சு ஊரே. ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காரு. நிச்சயமா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். வந்தவர்களை தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லைனாங்க பார்த்து தான் அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஊரில் நடந்து வர்றவங்களாம் இருப்பாங்க. உலகம் முழுக்க இந்தியா முழுக்க வந்து அங்க தங்கி தான் போயிருந்தோம். புண்ணியம் கேட்கிறாங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் போகணுமா, அப்போ வந்து கங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வர்றவங்க அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்தையும் தாண்டி தான் போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேந்திரத்தில் எப்படி அவங்க சொல்றாங்க, நல்லாளர்கள் இதெல்லாம் போய் பார்த்த உடனே நல்லார்கள் வாழும் மனிதர்கள் நாமையா இல்லாத கைப்பொருளுக்கு எதுவான். அடுத்தது கைப்பொருட்கள் முன்னமே கை கொண்டார். காவிரியே செய்பொருள் திருவரங்க செல்வனார். எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது நான் வரையின் சொற்பொருளாயிருக்கார். என்ன கடைசி பாட்டா இருக்கு. நான் எப்பயுமே ஒரு விவாதம் முழுமை யாராவது வந்து அது மறுத்து பேசினாங்களா இல்லைன்னு நான் இப்பவும் நான் சொல்றேன். மறுத்து பேசினாங்க நல்லா இருக்கும். ஏன்றதையும் நான் சொன்னா நல்லா இருக்கும். ஆண்டாருடைய 14ஆம் திருமொழியில வந்து பட்டிமை காரையது குலதெய்வர் போர் மீட்கின்றால் இங்கே விளையாடி இங்கே போத கண்ணீரே என்ற பாசனம் தான் அமைக்கும் 14ஆம் திருமொழி. அது அமைக்கும் போது வரிசை கிரமமாக அமைக்கும் போதுதான் மாத்திருப்பாங்களே தவிர ஆண்டாள் பாடின கடைசி பாசனம் எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பாசனம் தான் இருந்திருக்கும். கை பொருட்கள் முன்னமே கை கொண்டார். காவிரி நீர் செய்பொருள ஓடும் திருவரங்க செல்வனார். எப்பொருட்கும் நின்றார்க்கும் எய்தாது நான் வரையின் சொற்பொருளாய் இருக்கிறார். இறுதியில சொன்ன வார்த்தை தான் என் மெய்ப்பொருளும் கொண்டார். இந்த உடம்பையும் அவர் எடுத்துட்டார் என்று எம்பெருமானோடு கலந்திருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு மேல அந்த அம்மாவுக்கு தாங்கி இருக்குமா தன்னுடைய தாவம் என்பது நமக்கு தெரியாது. இனியில மேலா விரித்தார் போல் மேற்கால் தென்னீர் பாய் திருவேங்கிடத்தின் திருமாலும் போட்டாலே கண்ணீர்கள் முளைப்பட்டில் குடிசோறு சோர்வேனை வெந்நீர்மை ஈடழைக்கும் இது நமக்கோர் பெருமையை மாமுத்த திசையும் மாமகிழ்கால் வேங்கடத்து சாமத்தின் இடம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்ன? ஆவேகம் சரணம். இப்போ அடைக்கலம் அதை இவர் என்ன சொல்ல தேர்தலில் உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் சண்டை இந்த பக்கம் சண்டை ஆரம்பிக்கும் போது அப்படியே பெரிய கடைபரமா இருக்குது. இப்போ வந்து இவர் என்ன செய்யறாரு, மற்றவங்களுக்கு ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு கொடுக்கணும். அர்ஜுனனுக்குன்றதுக்காக ஒரே தடவை சொல்றாரு, மாம் ஏகம் சரணம். நான் மட்டும்தான் சரணடைவதற்கு தகுதியாகும். இப்ப சரணடைஞ்சா என்ன செய்யணும்? நீ வந்து ஏற்கணும். இந்த கடைசியில இந்த அம்மா போய் சரணடைறாங்க. நான் வரையின் சொற்பொருளாய் நின்றார். அதுதான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுவோம்ன்றது அம்மாவுக்கு நல்லா கரெக்டா தெரிஞ்சது. சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே என்று தன்னுடைய மெய்யை அவனுடைய மேனியோடு ஐக்கியமாக இதுதான் எனக்கு தெரிஞ்சது. வேற யாராவது தெரிஞ்சவங்க பெரியவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொன்னா நான் நிச்சயமா உங்களுக்கு யாராவது தெரியுதா? இங்க இருக்கிறவங்க அடுத்த பாசம் 2வது பாசம் இப்பதான் முடியல. 3 பாசம் நம்ம 10 நாள் வைக்கணும். வையத்து வாழ்விருக்கான் நாராயணனே நமக்கே பறைந்தருவான் வாரோர் புகழ படிந்தேல் ஒரு எப்பாவா என்று பாடினது 2வது பாசம். வையத்து வாழ்விருக்கான் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. வாங்கப்பா, என்னென்னமா செய்வீங்க நீங்க? சரி, நீராட போதுவீரோ நீரையே போட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஊர்வேல் பொழுதொழில நந்தகோபன் குமரனுக்காக நீங்கள் நோன்பு கொடுக்கிறீர்கள். எப்படிப்பட்ட யசோதையினுடைய இடஞ்சின்னம். அப்படிப்பட்டவருக்கு நோன்பு நோற்பதற்காக என்னென்ன காரியம் நீங்கள் செய்ய போகிறீர்கள் கேளீரோ. பார்க்கடவுள் பையன் துகின்ற பரமன் அடிபாடி நாங்கள் என்ன செய்வோம்னா நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காரை நீராடி முன்னிட்டு எழுதோம், மலரிட்டு நாமும் செய்யாத செய்யோம், நீக்குறளை செய்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நான் வரும்போது கூட காலையில் யோசிச்சுட்டேன். இந்த ஒரு வார்த்தையை எப்படி அந்த அம்மா பாடியிருப்பாங்கன்னு சொல்லி மீதி எல்லாத்தையும் வந்து பரவாயில்ல. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலை நீராடி மையம் கேட்டோம், மலரிட்டு நாமும் செய்யாத செய்யும், தீக்குறளை சென்றோம். இதெல்லாம் ஒரு தனி மனுஷியாக செய்ய வேண்டியது. ஓகே, இதெல்லாம் வந்து ஆனால் இப்ப என்ன யோசிக்கிறாங்க? யாராவது வந்து கதவை தட்டி அம்மா பிச்சை
விஷால் தேகின்னு சொன்னா என்ன செய்யணும்? கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை. நெய்யும் பாலும். அப்போ பால் காய்ச்சி வைக்கல, அதனால தயிர் இல்லை, அதனால நெய்யும் இல்லை. நெய் இருந்தாலும் மற்ற சமையல் எல்லாம் செய்யலாம், அதுவும் இல்லை. நெய்யும் பாலும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடிக்கும். இது சொன்ன உடனே ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சார் அப்போ யாருக்கு அடையாளம் தெரியாம போயிருப்பேன் சார். இப்ப இந்த 10 மாசத்துல கொரோனா இருந்தாங்க லேடிஸ் நிறைய பேர் அதுக்கெல்லாம் என்ன பெரிய ஒரு இதுவா இருந்ததுன்னா யாருக்கையாவது போய் கேட்டா அவங்க சொல்றது கொரோனால பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டாங்க, என்ன பண்றது? இது எல்லாம் விட்டாங்க. பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? மூடி வச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இதே செயற்கையாக இது இயற்கையாக போட இருக்குது. என்ன செய்யறது? ஆந்தனையும் கை காட்டி உயுவார் என்று அவருடைய பெயரை பாடி நாங்கள் நாம் செய்து வைத்துள்ள பாவைக்கு சாத்தி போட்டு நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருச்சென்னல் ஊடு கயல்பட பூங்குவடை போதில் குறிவண்டு கண்படுத்த தேங்காதே புத்திருந்த சீர்த்த முளைவட்டி வாங்க உரம் நிறைக்கும் வள்ளல் விருப்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் நிறைந்தேலோர் என்பாவாய். என்ன செய்திருக்கணும்? ஒரு செல்வம் இருந்தா நிலைச்சிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். இதற்காக ஒன்றும் பாடியிருக்காங்க இந்த பாசம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி எல்லா இடத்துலயுமே சொல்ற பாசம். ஒருத்தர் பெரிய ஆனர் பண்ணணும்னாக்க என்ன செய்யணும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி பாசம் தான் பாடி நம்ம ஆனர் பண்ணணும். நிறைய கல்யாண வீடுகள்ல கூட வந்து வாழ்றதுக்கு கூட இந்த பாசம் தான் யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடின்றது பார்த்தா இந்த ஓம்ன்ற ஒரு திருநாமம் இந்த ஒரு வார்த்தையால தான் முதல்ல தெரியல கேட்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் அவருடைய பெயரை பாடி ஓம் நமோ நாராயணா என்கின்ற பெயரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், அப்படி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்யும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். மாறி பெய்ய வேண்டும், மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். 3 நாளைக்கு சேர்ந்தாப்புல அனுப்பிச்சலாம நைட்டுக்கு மட்டும் பெய்ஞ்சது காலையில கொஞ்சம் விட்டு வரும். இதெல்லாம் ஷவராயிருக்கு. திறந்து விட்ட உடனே ஷவர்ல மூடி விட்ட உடனே நிப்பாட்டுறதுக்கு பிரார்த்தனை தான். இப்போ சைனால பார்த்துருக்கோம், 80 வருஷமாக பெய்யாத மழை இந்த வருஷம் பெய்ஞ்சு மொத்த சைனாவே நாசப்பட்டுச்சு. 8 டேம் குண்டு வச்சு தகர்த்து தண்ணியை வெளியேற்றிட்டாங்க. அப்படி தீங்கிட்டு தீங்கோட இருக்கிற நமக்கே அது நடந்தது. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி செம்பரப்பாக்கம் ஏரி திறந்து விட்டு 2015 மொத்தம் மெட்ராஸையும் ஓரளவு காலி பண்ணாங்க. சரி, போறவங்கலாம் போய் இருக்கிறவங்களாம் இருக்கோம் நம்ம. அப்படி தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். திங்கள் மும்மாறி பெய்யும். 3 மாறி பெய்ய வேண்டும். மாதத்திற்கு 3 மாறி பெய்ய வேண்டும். அதுவும் எப்படி இருக்கணும்? எதுவும் தீங்கு விளைவிக்காத அளவுக்கு அளவோடு இருக்க வேண்டும். இப்படி கேட்கறதுனால தான் என்ன ஆகிறாங்க? அம்மா போகும்போது டெய்லி ஜாக்கிரதையா போடான்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏமா போகும்போதே ஜாக்கிரதையா போடணும்னு சொல்றோம். சரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கோம். நம்ம யாரும் அது ஏற்று பேசுறது ஒரு ஆசை. இந்த இடத்துலயும் அந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஆசையை வெளியிட்டிருக்காங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல். அப்படி இருந்தாதான் என்ன செய்யணும்? ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்கள். சென்னல் வயல்களுக்கு நடுவே மீன் விளையாடும். ஒருவேளை தீங்கு விளைவிக்கின்ற அளவுக்கு மழை பெய்ஞ்சா என்ன செய்யும்? மொத்த சென்னலும் நிக்காது, எல்லாமே சாஞ்சி போய் கிடக்கும். அப்ப நடுவில் எங்க போய் மீன் விளையாடு நம்ம பார்க்கலாம். அது பாட்டு விளையாடும். மீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஐயோ செங்கல் எல்லாம் சாஞ்சி போச்சு, நம்ம இப்படி விளையாடுறது அப்படிங்கெல்லாம் இருக்காது. அது பாட்டு விளையாட்டு தான். நமக்கு தான் மனசு இருக்காது பார்க்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாம்பனுடைய இயல்பு எப்படி இருக்குது? அது பாட்டு பயணம் பார்த்து போய்தான் இருக்கு. நமக்கு தான் பார்த்தா பயமா இருக்கு. அதுக்கு பயமா இருக்குதா? இல்ல. புலியை பார்த்தாவோ இது பார்த்தாவோ எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு பார்ப்போம்.
நாமளும் எப்பயாவது நினைச்சுக்கிறோம். நல்ல வேலை ஸ்ரீரங்கத்துல வந்து சுப்பிரபாதத்துக்கு, அதாவது விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி யானை, குதிரை, மாடு, நல்ல வேலை சிங்கம்லாம் வைக்கணும்னு ஒரு நியதி வச்சாங்க. ஏன்னா கூட்டம் வந்து முக்கால்வாசி பேர் காலி ஏன் இருந்து நம்ம இருந்து பார்த்துருப்போமா? யானை கூட எப்படி அடங்கி முடங்கி நிக்கிறதுனால நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கறோம். இப்படி பார்த்துட்டு கஜவதனா, கருணாசதனா அப்படிலாம் பாடிட்டு நம்ம பாட்டு கூட்டிக்கலாம். அதே கோபம் வந்து முன்னாடி போய் அது பார்த்தா நாங்கள் தூக்கி போட்டு மேய்ச்சி தர போதில்லை. ஏன்டா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அதனுடைய இயல்பு. இந்த இயல்பு எப்படி இருக்கிறது? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்ற ஊடு கயல் பூங்குவளை போதி பொறிவண்டு கண்படும். அழகான அந்த மலர்கள் அப்படியே போதி வண்டு எப்படி இதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. சாரி, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்மளும் பார்த்தது இல்லை. இப்பெல்லாம் எங்க வந்து பூங்குவளை வந்து இருக்குது, அதுல எங்க இந்த வண்டு போகுது ஒன்றுத்தையும் காணும். இது வந்து கற்பனையில பாடி இருக்கிறாங்க. ஆனா இது நிச்சயமா நடந்திருக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நமக்கே எப்படி பார்க்கிறோம், இன்னொரு கொஞ்ச நாள் போனா இது கூட இருக்காது இல்லையா? தாமரை பூனா என்ன சொல்லி கேட்பாங்க, அது பிஜேபியோட சின்னம். இன்னொரு 3 வருஷம் கழிச்சுன்னா பிஜேபி கூட இருக்காது. எதுவுமே எங்க வேற எந்த ஒரு உலகமே காலி போய் கிடக்காது. அது சொல்ல வார்த்தை தாமரை பூன்றது. இப்போ நம்மளே பார்க்கிறோம், நிறைய மலர்கள் வந்து நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச மலர்கள் என்ன? மல்லிகைப்பூ கிடைக்குது, முல்லைப்பூ கிடைக்குது, ரோஜாப்பூ கிடைக்குது. 3 தான் அதிகமா கிடைக்குது. தாமரைப்பூ எப்பயாவது ஒரு முறை. இப்பெல்லாம் தாமரைப்பூ வந்து 8 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு தாமரைப்பூன்ற அளவுக்கு வந்துருச்சு. 2 ரூபாய் 2 ரூபாய் தாமரத்துல கிடைக்குமா? துங்கபாத்துல கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி மலர்களே என்ன ஆச்சு, எல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் வந்து ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ பெட்டேன்னு வந்து படிச்சுட்டு இது பாத்திரம் படிச்சுட்டு ஆணை சாத்தன் நம்மளே எப்படி சொல்றது? ஏன்னா நம்மளே ஒண்ணு பார்த்துல நான் பார்த்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஆண்டாளை உணர்ந்து இருக்கிறதுனால ஆண்டாளை பத்தி மட்டும் நான் பேசுறேன். என்ன நிறைய பேர் கேட்பாங்க, உங்களெல்லாம் எல்லா பாசமும் பெரியாண்டாளை பத்திலாம் நிறைய விஷயம் தெரியுமே, பெரியாண்டாளை பாசம் பேசுகிறேன், பெரியாண்டாளை பரிச்சயமே இல்லை எனக்கு, அவருக்கு நான் பேச தெரியல. எப்பயுமே அவர் பொண்ணுகிட்ட பேசி திரும்பி வச்சுருவாரு. நான் என்ன பண்றது? இவருக்கு தான் எனக்கு நல்லா தெரியும். யார் நீலன் அழைக்கப்படுகிற திருமங்கை மன்னன் தான் நல்லா தெரியும். அதுக்கு அவரை பத்தி நான் பேச முடியுமா? அவர் பாடிக்கிற பாசம் 1000 கணக்கில் பாடி வச்சிருக்காரு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசம் அவர் தான். சொல்றதுக்குள்ள மண்ணை குழந்தை திருமணம் எல்லாம் படிச்சோம்னா ஒரு தடவை முன்னாடி ஆரம்பிச்சா எங்கிருந்து கொண்டாந்து நிப்பாட்டுறதே தெரியல. ஒரே வார்த்தை 10 தடவை வருது. காரார் வரைக்குங்கை கண்ணார் கடலுக்கை நீர சீரார் சுற்றி செங்கடொழி பேராறு பேராயிரவாய் பெருமாமழை முதல் சொல்லி ஆரம்பிச்சா எங்க நிப்பாட்டுறதுனே தெரியல. அப்படி யாருக்கையாவது போலாம் அப்படின்னா அவங்க கிட்ட நின்று பேசினாலும் நமக்கு அவங்கள பத்தி பேசவும் முடியும். நீங்க எனக்கு அவர் வந்து பரிச்சயமா இருக்கிறதுனால அவர் என்ன கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாரு, நான் உங்ககிட்ட பேசுறேன். அவரும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் யாருக்கு பேசுறேன். அந்த மாதிரி இதுவும் பேசுற மாதிரி. ஆண்டாளை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால, ஆண்டாளோடு நான் இருப்பதால், ஆண்டாளே எனக்கு வழிகாட்டியா இருப்பதால், ஆண்டாளை எனக்கு அன்னையா ஆண்டாளை பத்தி நான் பேசுறேன். வேற யாரை பத்தி நான் பேச முடியும்? ஏன்னா பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சா கூட என்னால பேச முடியாது. ஏன்னா பரிச்சயம். அப்படி அந்த பரிச்சயம் இல்லாதவங்க என்ன சொல்றாங்க? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த உலகட்டி வாங்க